மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை ஈரான் தாக்கியதால் அமெரிக்க வீரர்கள் தற்போது ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யும் சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றனர். இதுகுறித்து நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ராணுவ முகாம்கள் சேதமடைந்ததால் ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு அருகில் உள்ள ஹோட்டல்கள் மற்றும் அலுவலக கட்டிடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். களத்தில் நின்று போரிட வேண்டிய வீரர்கள் தற்போது பாதுகாப்பான ரகசிய இடங்களில் இருந்து ரிமோட் முறையில் போர் பணிகளை மேற்கொண்டு வருவது உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது என தெரிவித்திருக்கிறது. இதை தெரிந்து கொண்ட ஈரான் அமெரிக்க ராணுவ வீரர்களின் வசிப்பிடங்களை தங்களுக்கு தெரிவிக்குமாறு அரபு மக்களை கேட்டுக் கொண்டு இருக்கிறதாம். இதனால் ராணுவ வீரர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது. இந்நிலையில் ஈரான் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபப் அமெரிக்க ராணுவத்தை கிண்டலடித்து பேசியிருக்கிறார். இதுகுறித்து அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தனது சொந்த ராணுவ தளங்களிலேயே தன் வீரர்களை பாதுகாக்கும் திறன் கூட இல்லாமல் அவர்களை ஹோட்டல்களிலும் பூங்காக்களிலும் பதுக்கி வைத்திருக்கும் அமெரிக்காவால் எங்கள் மண்ணில் அவர்களை எப்படி பாதுகாக்க முடியும் என தெரிவித்திருக்கிறார். ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் ஆதரவு குழுக்கள் நடத்திய ஏவுகணை, ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து காலிஃபப் இவ்வாறு பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது.